எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கார்த்திகை கிருத்திகை அன்று மாலை விளக்கேற்றும் பொழுது விளக்குக்கு அடியில் இந்த காசை வையுங்கள். சொந்த வீடு அமையும், கடன் அடையும், சிறுவாபுரி முருகனை நினைத்து அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். முருகனை நினைச்சி கும்பிடுறவங்க அனைவருக்குமே கடன் அடையும். கடன் எப்படி அடையும்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு நாள் செஞ்சிட்டேன், மறுநாள் என் கடன் அடையலைன்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யும் பொழுது தான் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். ஒரு சில பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது நமக்கு நெகட்டிவாக ஏதாவது ஒன்று வீட்டில் நடக்கும். அந்த நெகட்டிவாக இருக்கும்போது அதை பரிகாரத்தை நம்ம மாற்றிடணும். சரி, இது நம்மளுக்கு செட் ஆகலை, இது நம்ம வச்சோம் ஆனால் இது நம்மளுக்கு செட் ஆகலைன்னு நம்ம மாற்றிடணும். இப்போ கிருத்திகை என்பது, அதுவும் கார்த்திகை கிருத்திகை என்பது ரொம்ப விசேஷமானது. அந்த கார்த்திகை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கார்த்திகை மாதம் ஃபுல்லும் நிலைவாசலில் விளக்கேற்றணும். அப்படி ஏற்றுறவங்க சில பேர் ஏற்றாமல் இருந்தவங்க கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வீடு ஃபுல்லும் விளக்கேற்றி வைப்போம். அந்த கிருத்திகைன்றது அவ்வளோ ஒரு அபூர்வமான நாள் நம்ம வீட்டுக்கு, நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அகல் விளக்கு நிறையா வாங்குவோம். நிறைய பேர் சொல்கிறாங்க 27 விளக்கு ஏற்றணும்னு. 27 விளக்கு ஏற்றுங்க, கூட கொஞ்சம் 51 விளக்கு கூட ஏற்றினாலும் நல்லதுங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம ஏற்ற போகிறோம். இப்போலாம் தீபாவளி கூட நம்ம ஏற்றுறோம் விளக்கு, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த கார்த்திகை கிருத்திகை வருது இல்லைங்களா, முருகனை நினச்சி அன்றைக்கி நம்ம விரதம் இருப்போம், முருகனை நினச்சி விளக்கேற்றுவோம். தீபம் அப்படின்னாலே கார்த்திகை தீபம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் மலை மேலே ஏற்றுவாங்க. அதை ஏற்றின பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்மலாம் கிட்ட போய் பார்க்க முடியாதவங்க டிவிலேயே போடுவோம். ஏன்னா நேரடி ஒளிபரப்பு நமக்கு ஒளிபரப்பாகும். அதை நம்ம டிவியில் பார்த்துட்டு அண்ணாமலையார் தீபம் ஏற்றிட்டாங்க, நாங்கள்லாம் ரெடியாக வச்சுருவோம். எல்லாம் தட்டில் விளக்கு ஊற்றி, எண்ணெய் ஊற்றி, மஞ்சள் குங்குமம் வச்சு, சந்தன குங்குமம், மஞ்சள் குங்குமம் எது வேணாலும் வைக்கலாம், மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுப்போம். அதே மாதிரி இப்போ நான் விளக்கு காட்டுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் விளக்கு, பழைய விளக்கு என்கிட்ட 50 விளக்கு இருக்குதுமான்னா கூட ஒரு விளக்காவது நீங்கள் புதுசாக வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று கம்மியாக சொல்கிறேன், நீங்கள் 3, 5 அப்படி வாங்குங்க. அதிகபட்சமாக 5 விளக்கு வாங்கினீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. அந்த விளக்கு புது விளக்கா 2 விளக்கு எடுத்து பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றுவீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தலைவாசப்படியிலேருந்து தான் நம்ம வரணும். எடுத்த உடனே பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. அப்போ தலைவாசப்படியில் விளக்கேற்றும் பொழுது நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும். எப்பவுமே கிருத்திகை அன்னைக்கு முருகனை நினச்சி தான் நம்ம வேண்டுதல் வைப்போம், முருகனை நினச்சி தான் கும்பிடுவோம். அன்னைக்கு அண்ணாமலையாரை நினச்சோம், அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லியும் விளக்கேற்றுறவங்க உண்டு. கிருத்திகை அன்னைக்கு கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு விளக்கேற்றுறவங்களும் உண்டு. இது 2 பேருக்குமே உகந்தது தான். இப்போ நீங்கள் வீட்டில் இந்த நிலையவாசலில் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்க. ரொம்ப ஈஸியான விஷயம். எப்பவுமே சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு 6 வாரம் விரதம் இருந்து போயிட்டு வந்தால் இடம் இல்லாதவங்களுக்கு கூட இடம் அமையுங்க. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தவர் அவர் சிறுவாபுரி முருகன். அப்போ அந்த சிறுவாபுரி முருகனை நினச்சி நம்ம வீட்டிலையே இந்த விளக்கை நம்ம ஏற்றி வைக்கலாம். அதே மாதிரி முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள பாருங்களேன், கடன்லேருந்து படிப்படியாக விலகுவாங்க. எப்படி ஒரு நாள் 2 நாளில் விலகுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வருஷம் ஆகும், 6 மாதம் கூட ஆகும். எது ஒன்றுமே நம்ம பொறுமை தான். எப்பவுமே தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க, நின்று கொடுக்கும் தான் அர்த்தம். அது தெய்வம் எப்பவுமே நின்று கொல்லாது யாரையுமே. எப்படின்னா நம்ம நினச்சிக்கிறது, நம்மளுக்கு செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக இவங்க பாவம் அனுபவிப்பாங்க நம்ம நினச்சிப்போம் இல்லைங்களா. எனக்கு நீ இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு உனக்கு சேரும். எப்பவுமே கர்மா அப்படிதாங்க. ஒருத்தருக்கு ஒரு பாவத்தை ஒருத்தரை நம்ம உதாசீனப்படுத்தினோம்னா நிச்சயமாக நம்மளை நாளைக்கு ஒருத்தவங்க உதாசீனம் படுத்துவாங்க. இதுதான் உண்மை. ஒருத்தவங்களை நம்ம இப்போ அசிங்கப்படுத்தினோம்னா அடுத்து உங்களை நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துவாங்க. இதுதான் உண்மை. சரி, கர்மா எப்பவுமே பூமராங் மாதிரி தான், திரும்ப நம்மளை அடிச்சுட்டு தான் அது போகும். சரி, அதை வச்சுப்போம். அடுத்தது, இப்போ இந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றும் போதே கூட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்லெண்ணெய் கூடயே பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதில் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி அதில் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுங்க.
இந்த நல்லெண்ணெய் பச்சை கற்பூரம் சேரும் இடத்தில் என்ன கிடைக்கும்? நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. சொந்த வீடு அமையும். சொந்த வீடு அமையணும்னா இந்த காசை அடியில் நம்ம வைக்கணும், விளக்குக்கு அடியில் வைக்கணும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒன்று செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். என்னென்னா காமாட்சி அம்மா விளக்குக்கு அடியிலையோ கஜலக்ஷ்மி விளக்குக்கு அடியிலையோ காசு வைப்போம். காசு வச்சு தான் விளக்கேற்றணும். முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி போட்டு கூட அது மேலே விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் அதை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அது மேலே விளக்கேற்றணும். இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் நம்ம நிலைவாசலில் விளக்கேற்ற போகிறோம். அங்கே மகாலட்சுமி வசிக்கிறாங்க, குலதெய்வம் வாசம் பண்ணுறாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் வாசம் பண்ணுறாங்க. நிலைவாசலை விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? காம்பவுண்டு சுவரெலாம் விளக்கேற்றி வைப்போம், ஜன்னலில் விளக்கேற்றி வைப்போம். எங்களை பார்த்தாலும் பளபளபளான்னு விளக்காக எரியும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நினைப்போம் இல்லைங்களா, எங்கே இருந்தாவது ஒரு மலை மேலே ஏதோ ஒரு மலை மேலே ஒரு ஊருக்கு போகிறோன்னா அங்கேருந்து பார்த்தா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றி வச்ச மாதிரியே இருக்குது இந்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் பஞ்சு திரி போட்டுக்கோங்க. அது கூட முடிஞ்சால் தாமரை தண்டு திரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 31 விளக்கு ஏற்றுறீங்க, 51 விளக்கு ஏற்றுறீங்கன்னும் போது ஒரு இழை அது கூட சேர்த்து ஏற்றுறதுனால நல்லது நடக்குங்க. நல்ல மொத்தமான திரியாக போட்டுக்கோங்க. ஏன்னா வெளியில் காற்று அடிக்குன்றதுனால மொத்தமான திரி நல்லா ஏற்றி நல்லா சுடர் விட்டு எரியிற மாதிரி பெரிய விளக்காக போட்டுக்கோங்க. இப்போ இது கூட அந்த பணத்தை நான் எங்கே வைக்கணும், என்ன செய்யணுன்றதை அதை நான் வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை சும்மா ஆன் பண்ணி விட்டுட்டு காதில் கேட்டுட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், குரூப்ஸ் ஏதாவது இருந்துன்னா, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருந்துன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிள்ளைங்களும் பார்க்கட்டும், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்ல முடியாத விஷயம் நம்ம சொன்னால், இப்போ எல்லார் வீட்லேயுமே எடுத்துக்கோங்களேன், பெரியவங்க இருந்து சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க, வேறு யாராவது சொன்னாங்கன்னா கேட்டுப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 5 ரூபாய் நாணயம் இருக்குது இல்லைங்களா, இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, விளக்குக்கு அடியில் வைக்கணும். இப்போ நீங்கள் தட்டு வச்சு 2 பக்கம் விளக்கேற்றுறீங்கன்னா, அந்த தட்டு மேலே பணத்தை 5 ரூபாய் பணத்தை வச்சு அது மேலே விளக்கேற்றுங்க. இப்போ நீங்கள் உங்ககிட்ட நிலம் இருக்குது, வீடு தாம்மா கட்டணும் நான் நினைக்கிறவங்க, இப்போ இது நிலம் வாங்குறதுக்கே விளக்கு கடியில் காசு வைக்கணும். நிலம் இருக்குது, இடம் இருக்குது, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த விளக்குக்குள்ளேயும் 5 ரூபாய் நாணயத்தை போடுங்க. ஏன்னா இது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு பரவ வைக்கும். எப்பவுமே அந்த இடத்த நம்மளுக்கு ஒரு தூண்டுவிக்கும் அந்த இடத்த. நீங்கள் அதனால் இந்த விளக்கை ஏற்றி வச்சு இப்போ அதுக்கப்புறம் இது கூட ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம வீட்டில் எப்பவுமே இது நீங்கள் வீட்டில் கையிருப்பாக வச்சுக்கோங்க. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, நெய்வேத்தியம் பண்ணுங்கள், வீட்டுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நெய்வேத்தியத்தில் ஒன்று இந்த டைமண்டு கற்கண்டு. அந்த டைமண்டு கற்கண்டை ஒரு விளக்குலையும் போடுங்க. ஏன்னா 100 கிராம் இது 50 கிராமோ 100 கிராமோ 10 ரூபா தான் இது. அதை வாங்கிட்டு ஒரு டைமண்டு கற்கண்டு எல்லா விளக்குலையும் போட்டு ஏற்றி பாருங்களேன், நம்ம வீடு மங்களகரமாக சுபிக்ஷமாக இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு விளக்க உள்ளே எடுத்துகிட்டு தான் பெருசு பண்ணணும். வெளியிலேயே பெருசு பண்ணிடக்கூடாது. பெருசுன்னா குளிர்விக்கிறது. வெளியில் உள்ளேருந்து எல்லாத்தையும் தட்டில் அடுக்கி உள்ளே எடுத்துகிட்டு பூஜை அறைக்கிட்ட வச்சு தான் விளக்க குளிர்விச்சிங்கன்னா ரொம்ப நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.